வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ கோஸ்ட் கார்டு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தவங்களுக்கு இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒரு இமெயிலும் வந்திருக்கும். நீங்கள் வெப்சைட்டில் பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து ஒரு நோட்டீஸ்க்கான லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் இருந்திருக்கும். ஸோ இது என்னன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதாவது இப்போ வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 பேட்சுக்கானது. 2026 பேட்ச் 1 பேட்ச் 2 ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ரெண்டோட வேக்கன்சியும் சேர்ந்து தான் 600 வேக்கன்சிக்கு மேலே இருக்குது. ஓகே. ஸோ இதில் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்டேஜ் 1 அதாவது எக்ஸாம் வந்து இந்த 2 ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் காமனாக ஒரே எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணுவோம். ஸ்டேஜ் 2 செப்பரேட்டாக 2 பேட்சுக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 3யுமே வந்து செப்பரேட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 பேட்சுக்கும் சேர்த்து காமனாக தான் நடக்க போகுது. ஓகே. அதாவது இந்த 600 வேக்கன்சிக்குமே சேர்த்து தான் வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 வந்து நடக்க போகுது. அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 3 மட்டும்தான் தனியாக இருக்கும். ஸ்டேஜ் 3 வந்து ஒன்றும் கிடையாது. அதில் ஒன்றும் ஒரு பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. ஓகே. கடைசியாக ஒரு ஃபைனல் மெடிக்கல் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ரெண்டுமே தனித்தனியாக தான் நடக்கும். பட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2 பேட்சுக்கும் சேர்த்து ஒரே நாளில் நடந்துடும். ஓகே. ஒரே மாதிரி நடந்துடும். இப்போ ஸ்டேஜ் 1 வந்து இப்போ உங்களுக்கு அதுக்கான அட்மிட் கார்ட்ஸ் எல்லாமே வரப்போகுது அப்படிங்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்லிட்டேன். அதுக்கான எக்ஸாம் டேட் சிட்டிக்கான வீடியோவும் கொடுத்துட்டேன். ஸோ அது வந்து செப்டம்பர் 19ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகுது. ஓகே. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2மே காமனாக 2க்கும் சேர்த்து நடக்க போகுது. அது வந்து நவம்பர் மிட்லேயோ இல்லைனா எண்டுலேயோ இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 3 வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் 1க்கு வந்து பிப்ரவரி 2026லையும் பேட்ச் 2க்கு வந்து ஜூலை 2026லையும் இருக்கும். ஓகே. இதுதான் சொல்லியிருக்காங்க. இதுக்கான மெயில் தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே. ஸோ கன்ஜாயின்ட் அப்படிங்கிற மாதிரி வந்தனால நிறைய பேர் என்னென்னு புரியலை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க, கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. ஸோ இப்போ ஸ்டேஜ் 1ங்கிறது இப்போ நீங்கள் போக போகிறீங்க. ஓகே. ஸ்டேஜ் 1 அப்படிங்கிறது வந்து எக்ஸாம், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். ஸோ அதில் யாரெல்லாம் குவாலிஃபை ஆகுறீங்களோ அவங்களுக்கு ஸ்டேஜ் 2 இருக்கும். ஸ்டேஜ் 2ல் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் டெஸ்ட்டு அதெல்லாமே இருக்கும். ஓகே. ஸ்டேஜ் 3 ஒன்றும் கிடையாது. அதில் வந்து பேசிக் ஐடென்டிட்டி செக், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் ஆல்ரெடி பண்ணது தான், இன்னும் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மெடிக்கல் டெஸ்ட்டு இருக்கும். அவ்வளோதான். ஓகே. போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் மற்றதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டேஜ் 3 வந்து பெருசாக உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு எதுவும் இருக்காது. ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த 2ம் வந்து உங்களுக்கு காமனாக 2 ரெக்ரூட்மெண்ட்டுக்கு சேர்த்து தான் நடக்க போகுது. தனித்தனி லிஸ்ட்டு தனித்தனியாக நடக்காது. ஓகே. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.